இல்ல இப்போ தாவேகாவும் எங்கள் தலைமையில ஒரு கூட்டணி அமையும்னு சொல்றாங்க. செங்கோட்டையன் அவர்கள் கூட இப்ப என்ன சொல்லியிருக்காரு, டிசம்பர் இறுதிக்குள்ள ஒரு எங்க நிச்சயமா கூட்டணி அவங்க பெரு இப்ப புதிய அப்போ கட்சிகள் போய் சேரதான் அவங்களுக்கும் இப்ப போறாங்க. ஸ்மெல் பண்ணியிருப்பாங்கல்ல. இப்ப ஏன்னா செங்கோட்டையன் போனதையே அவங்க வந்து கொஞ்சம் ஓபிஎஸ் மாதிரி, டிடிவி மாதிரி அமைதியா இருப்பார்ன்னு நெனச்சிருக்கலாம். இல்ல தனி கட்சி மாதிரி அவரு தாவேகா போனத அவங்களே கூட கெஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். இப்போ ஒரு கூட்டணி அப்படி போயிடுச்சுன்னா, அது வீக்கா இருக்கும்னு நெனச்சு கொஞ்சம் அவசரப்படாதீங்க. நீங்க தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிங்க. ஆனா கூட்டணி நான் வந்து உங்களுக்குள்ள என்டிஏக்குள்ள உங்கள இன்டாக்ட் பண்ணி கொண்டு வரேன். அப்படின்ற அப்படின்னு மாரி அமித்ஷா சொன்னதா சில தகவல். நீங்க யாருக்கு? ஓபிஎஸ்க்கு நான் ஓபிஎஸ் உங்கள்ட்ட அவர் சொல்லிதான் இல்ல. அவர் தீர்மானமே போட்டார்ல சார். வர 15ஆம் தேதி நாங்க ஒரு ஏன்னா கட்சின்னு இருந்தா தான் நீங்க சின்னம் வாங்க முடியும். ம். இல்லாட்டி சுயேட்சையில போய் சேர்ந்துரும் அது. ம். பட் அதுக்கே கால இடைவெளி கம்மியா இருக்கு. ஏன்னா இப்ப எல்லாம் 90 நாள் தேவைப்படுது மினிமம்னு சொல்றாங்க. ஆமா. அத கூட போய் கேட்டுருக்கலாம் இல்லையா அவரு? 15 பாயிண்ட் போய் சொன்னாரு. 16வது பாயிண்ட் கட்சியை தொடங்குறேன். 90 நாள் மேண்டேட்னு சொல்றாங்க. ம். நான் ஒரு 60 நாள் எனக்கு முடிச்சு கொடுத்துருங்க கூட ஒரு கோரிக்கை வச்சிருப்பாரா மாட்டாரா? வச்சிருப்பாங்க. பேசியிருப்பாங்க சார். அப்போ அந்த ஓபிஎஸ் கட்சி ஆன பிறகு ம். அதை என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். அப்ப என்டிஏக்குள்ள போனாருன்னா ம். கூப்பிடுவாரு. அமித்ஷா கூப்பிடுறான்னு வச்சுப்போம். ம். என்ன மரியாதை இருக்கும் ஓபிஎஸ்க்கு? ம். சகோதரர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குவதான் வேலைன்னு சொல்லுவாரா? யாராவது அரசியல்ல வெக்கங்கட்டதான் அரசியல்னா கூட கொஞ்சம் கூட மீதி இருக்காதாயான்னு ஒரு ஆதங்கம் இருக்குல்ல நமக்கு. எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் அந்த முடிவு எடுக்க மாட்டார். அப்படி போனால் அவர் தனி நபராகத்தான்